ஏன் நம்பர் இருந்து கூப்பிடுறேன். கூப்பிடுறது யாரும் தெரியாம எடுப்பாங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். டேய் நம்பர் பார்த்து சொல்றேன். நம்பர் எடுத்து சொல்றான்றல. 97 97 89 86 86 53 53 31. யாருன்னு இப்ப தெரியட்டும். உன் குரல உருவறனா இல்லையா பாரு. ராத்திரி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ரகசியமா பேசுற நீ. சத்தடா இன்னைக்கு. துரை இந்த நேரத்துல போன் பண்றா? சொல்லுப்பா துரை. என்னப்பா விஷயம்? துரை துரை அப்பா கிட்ட பேசணுமா? அவர் படுத்துட்டாரேப்பா, எழுப்பவா? துரை போன் பண்ணா பேசாமலே போனை கட் பண்ணிட்டானே. அறிவு கட்ட முண்டோ முதல்ல சொல்ற கேட்டடா. டேய் வெற்றி, என்னடா அப்பா ஒண்ணுமே சொல்லாம போறாரு? யார் நம்பரா கொடுத்த? அப்பதான் நம்பர் தானே கொடுத்தேன். அப்பதான் நம்பரா? ஏய் நர்மதா, தோ வந்துட்டேங்க. சாரதா, என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஆபீஸ் வேலையா கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருந்துச்சு, அதான் லேட் ஆயிருச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு, சாப்பாடு இறங்காது. எனக்கு ஒண்ணு வேணாம். ஆமா கீர்த்தி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. எங்க அவ? உள்ள ரூம்ல தான் இருக்கா. என் மேல கோவமா இருக்காளா? உங்க மேல அவளுக்கு என்னங்க கோவம்? அவ கோவம்ல அந்த ரோஹித் மேலதான். ஆகாத காரியத்துக்கு கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சாரதா? சரி வா, நான் அவளை பார்க்கலன்னு வருத்தப்பட்டுற போறா. வா. கீர்த்தி அப்பா. பரவாயில்ல, உட்காரு உட்கார் உட்கார். அப்பாவை மன்னிச்சிருமா. என்னப்பா? என்னால தானம்மா உனக்கு இவ்வளவு கஷ்டம்? இல்லப்பா, எனக்கு வந்த கஷ்டத்துக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? இல்லம்மா, நான் மட்டும் அன்னைக்கு ஆத்திரப்பட்டு உன்னைய அடிச்சிருவேன், கொன்றுவேன், அது இதுன்னு மிரட்டி இருக்கலைனா நீ இங்க இருந்து போயிருக்க மாட்டமா. கோயில் அன்னதானம் வாங்கி சாப்பிடுற நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டமா. ஏன் தப்புதாமா. நடந்தது என்னன்னு விசாரிக்காமையே கோவப்பட்டு உன்னைய விரட்டி அடிச்சது ஏன் தப்பு தானே? இல்லப்பா, நான் அப்படிலாம் நினைக்கல, நீங்க வருத்தப்படாதீங்க. உன்னை வருத்தப்பட வச்சிட்டேனம்மா. ஒரு வயசுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே நீதான் நான் நினைச்சு வாழ்த்துக்கிறேனம்மா. அப்படி நினைச்ச உன்னை போய் துன்பத்துக்கு ஆளாக்கிட்டேனம்மா. அப்பா ப்ளீஸ். சரி விடுங்க, என்னமோ நடந்து போச்சு. இன்னும் அதையே பேசி வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம பொண்ணு எந்த சேதாரம் இல்லாம திரும்பி வந்துட்டான்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் அதோட விளைவுகளையும் எப்படி சாரதா பேசாம இருக்க முடியும்? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சேங்க. பேசணும், ஆனா பேசின பேச்சுக்கு தீர்வு எதுவும் வரலையே. என்ன தீர்வுப்பா எதிர்பார்க்கறீங்க? நான் என்னத்தம்மா எதிர்பார்ப்பேன்? என் பொண்ணு எந்த பிரச்சனை இல்லாம யாரோட தொந்தரவு இல்லாம மகிழ்ச்சியா சிறப்பா பெருவாழ்வு வாழ்ற தவிர வேற என்னமா எதிர்பார்க்க போறேன்? நான் வாழ்வேன்பா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மகிழ்ச்சியா சிறப்பா பெருவாழ்வு வாழ்வேனாங்கிறது காலத்தோட கையில தான்ப்பா இருக்கு. அப்படி விட்டுற முடியாதுலம்மா. வண்டி மாடு அது போக்குக்கு போகணும்னு வண்டிக்காரன் விட்டுற முடியாதுமா. எந்த வழியில போனா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம்னு அந்த வழியில மாட்ட திருப்பதானமா வண்டிக்கார வேலை. நீங்க என்ன எந்த பக்கம் திருப்பணும்னு ஆசைப்படுறீங்க? உனக்கு எது நல்லதோ அதாம்மா. அப்பா வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்க வேண்டாம், நேரடியா விஷயத்தை சொல்லுங்க. சரிம்மா, நேராவே விஷயத்துக்கு வர்றேன். உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கும் அந்த ரோஹித்துக்கும் தொடர்பு உண்டாகி அதனால சில பக்க விளைவுகளும் உண்டாயிருக்கு. இது யாரோட தப்பு, யாரை தண்டிக்கிறது நியாயப்படுத்துறதெல்லாம் விட்டுருவோம். இந்த விஷயத்தை பிராக்டிக்கலா பார்ப்போம். உன் வயிற்றுல இப்போ ஒரு புள்ள இருக்கு, அதுக்கு காரணமானவன் ரோஹித். அவனைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நீ சொல்ற, அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பமே ஒத்துக்க மாட்டேங்குது. நீ போறது முட்டுச்சந்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வழியில பாதை இல்லம்மா.
இப்ப என்னமா செய்யலாம்? நான் போற சந்து முட்டு சந்துங்கிறது எனக்கு தெரியாம இல்லப்பா. ஆனா அந்த முட்டு சந்து முற்ற இடத்துலதான் ரோஹித்தோட வீடு இருக்கு. நான் போய் சேர வேண்டிய இடமும் அதுதான். நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறது அவங்களோட கௌரவங்கிற கதவு. அந்த கதவு திறந்துருச்சுன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்பா. அந்த கதவு எப்ப திறக்கும்? அது எனக்கு தெரியலப்பா. கதவு திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, ஒருவேளை திறக்கலைனா உடைச்சு திறந்துட வேண்டியதுதான். அது நடக்க போறது இல்லம்மா. ஏன்பா நடக்காது? உடைச்சு திறக்கிறதுக்கு அவன் மரக்கதவை போட்டு பூட்டி வைக்கலாமா, பாறையை போட்டு மூடி வச்சிருக்கா. அந்த பாறையை நீ தட்டாலும் கேட்காது, அதை உடைச்சாலும் உடையாது. ஒன்னு தெரிஞ்ச கீர்த்தி, கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க முடியாது. முட்டை தான் உடையுமே தவிர அம்மிக்கல் அசையாது. நீ உடைஞ்சு ஒண்ணுமில்லாம போறத நான் சகிச்சுக்கிறேன்னு நினைக்கிறியா? அதுக்காக உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனே? வேணாமா. நீ செய்யற இந்த காரியம் அறிவுள்ளவங்க செய்யற காரியம் இல்லம்மா. ஆவேசப்பட்டு எனக்கு பதில் சொல்லாம பிராக்டிக்கலா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு. சரிப்பா, நானும் பிராக்டிகலாவே பேசுறேன். ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கணும், நடந்த தப்புக்கு நியாயம் கிடைக்கணும். இதுக்காகலாம் நான் போராடுறது தப்பு, பிரயோஜனம் இல்லைங்கிறது உங்க அபிப்பிராயம். அது எனக்கு புரியுது. அதுல இருக்கிற ரிஸ்க் எவ்வளவுன்னு எனக்கு புரியுது. இதுக்கு பதிலா நான் என்னப்பா பண்ணணும்? நீங்க சொன்ன மாதிரி நானும் செஞ்சுக்கிட்டு நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போய் சந்தோஷமா வாழணும், அதானே? ஆமாமா, அதேதான். அப்படி செஞ்சா நான் காலம் முழுக்க மகிழ்ச்சியா வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல என்னமா சந்தேகம்? அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ எந்த பிரச்சனையும் இல்லாம அமோகமா இருப்ப. இருக்கும், அதாமா என்னோட ஆசை. இருக்க முடியாதுப்பா. ஏமா முடியாது? நடந்தது எதுவுமே நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் என்ன பிரச்சனை? ரோஹித்துக்கு தெரியும்லப்பா. நீ கல்யாணம் முடிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டேனா அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அவன் தான் ஒதுங்கிடுவானே. அப்புறம் என்னம்மா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாததுனால தான் அப்படி நினைக்கிறீங்க. அவன் ரொம்ப விஷம் பிடிச்ச ஆளு. கீர்த்தி தான் ஒதுங்கிட்டாளுன்னு சும்மா இருக்க மாட்டான். கீர்த்தி யார் தெரியுமா, அவ எப்படிப்பட்டவனு தெரியுமான்னு கதிருக்கு இமெயில் அனுப்புவான். தேவைப்பட்ட அமெரிக்காவுக்கே வந்து என் நிம்மதியை கெடுப்பான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னப்பா ஆகும்? இங்க இருந்தா சூன்யமாயிரும்னு நீங்க நினைக்கிற வாழ்க்கை அங்க போனதுக்கு அப்புறம் சூன்யமாகும். இங்க சூன்யமானா அதுல வர கெட்ட பேரும் பாதிப்பும் எனக்கு மட்டும்தான். அங்க போய் சூன்யமானா அதனால வர கெட்ட பேரும் பாதிப்பும் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். நான் கெட்டு போனவன்னு தெரிஞ்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சதா கதிரு, அத்தை, மாமா, சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை ஏசுவாங்க, பழி சொல்லுவாங்க. என் வாழ்க்கையும் கெட்டு போய் உங்க நல்ல பேரும் கெட்டு போயிரும். அது பரவாயில்லையா உங்களுக்கு? எல்லாத்தையுமே தீர்க்கமா யோசிச்சுட்டேன்பா. நான் போக வேண்டிய இடத்துக்கு பாதை ஒண்ணுதான் இருக்கு, மாற்று பாதையே கிடையாது. என்னை என் பாதையில போக விடுங்க. என்னை காப்பாத்துறதா நினைச்சு நீங்க அசிங்கப்படுறத நான் விரும்பல. நீ ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிற. நீ நினைக்கிற மாதிரியா நடக்காம நான் பாத்துக்கிறேன். உங்களால முடியாதுப்பா. நீங்க நல்லவரு, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுற ஆளு. உங்களால ரோஹித் மாதிரி ஒரு அயோக்கிய ராஸ்கல் போடுற திட்டங்களை சமாளிக்க முடியாது. என்னை ஏன் போக்குல விட்டுருங்க. சரிம்மா, கல்யாண விஷயத்தை விட்டுருவோம். நான் நினைக்கிற மாதிரி நீ கதிரை கல்யாணம் முடிக்கிறியா இல்ல நீ ரோஹித்தை கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் அப்புறம். ஆனா எதுவா இருந்தாலும் குழந்தைய வச்சுதான் நீ சேலஞ்சு பண்றீங்க ரோஹித் நினைக்கிறான். அதனாலதான் கோவப்படுறான். இந்த குழந்தை இருந்தா கதிர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் இந்த குழந்தை ஒரு தடை இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன். அப்பா, நீங்க சொல்றத செஞ்சா ரோஹித்தை கல்யாணம் பண்றதுக்கு உண்டான ஒரே ஒரு ஆதாரம் போயிரும்பா. அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு சாட்சி சொல்ல போறது இந்த குழந்தை தான். இப்ப நீ எனக்கு என்ன சொல்ல வர்ற? நான் சொல்ற வழிக்கு வர மாட்டாதானே? ஆமா. ஏய் கீர்த்தி, கீர்த்தி, டேய் சொன்னதே சொல்லிட்டு இருக்காதடா. அந்த மும்மு அவன் பாட்டுக்கு அவன் தேடட்டும், நீங்க பாட்டு நீங்க தேடுங்க. யார் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் சரி, என் பொண்ணு ஸ்ரேயா என்கிட்ட வந்து சேரணும், அதுதான் முக்கியம். வேணுங்கிற காசை வீட்டில் வந்து வாங்கிங்கடா. ஆளுங்களை கூட்டிட்டு தேடுற வேலை ஆரம்பி. என்ன புரியுதா? வை போன. ஏய் டிஃபன் எடுத்து வைடி. ஏங்க ஏன் இவ்வளவு லேட்டா சாப்பிடுறீங்க? எல்லாரும் சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயை முடிட்டு சும்மா இரு. ஏய் கரைச்சிட்டு இருக்கடா. இருக்கு சார். வை. தாத்தா இருக்கிற ஊரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியுமாமா? ஏய் அத பத்தி பின்னாடி பேசி. இப்ப இல்லப்பா, இந்த ஊரு சூப்பரா இருந்துச்சுப்பா, அதான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
ஊரை பத்தி நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, வாய மூடு. சரிப்பா. அம்மா அப்பா ஊரை பத்தி வேணான்னாரு, நான் தாத்தா பத்தி சொல்றேன். ஏய் இப்ப எது கிடையாது? என்னம்மா நீ தாத்தா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையே இல்லையா? ஏய், உங்க தாத்தா இருக்க ஊரை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்ற, நீ தாத்தாவை பத்தியே பேசுறியா? அவரை பத்தி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். சரிப்பா, நான் தாத்தா பத்தி இனிமேல் பேசல. அம்மா அங்க ஒரு அம்மாச்சி இருக்காங்கம்மா, அவங்க பேரு ஞானம்பாய். தாத்தா அவங்கள ஞானம் ஞானம் கூப்பிடுறாரு. அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுமா? ஏய் அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன், நீ முதல்ல பாலை சாப்பிடு. அம்மா அந்த அம்மாச்சிக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சுமா, எனக்கு கூடவே வச்சிருந்தாங்க. எனக்கு நல்ல நல்ல ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? அது பேர் தான் மறந்து போச்சுமா. ஏய் அன்சிகா, வாய் இப்படி சும்மா இருக்க முடியாது உன்னால? ஏன்பா அம்மாச்சி பத்தி பேசினா கூட உங்களுக்கு பிடிக்காதா? ஆமா பிடிக்காது. அந்த குடும்பத்துல இருக்க ஆளுங்க யார பத்தி பேசலாம் எனக்கு பிடிக்காது, புரியுதா? புரியுதுப்பா. இனிமே அந்த குடும்பத்து ஆளுங்க பத்தி பேசல. அம்மா அந்த சாப்பிட்ட ஸ்வீட்டோட பேர் என்னன்னு பெருமாள் அண்ணாக்கு தெரியும். பெருமாள் அண்ணா அந்த ஸ்வீட் பேர் என்னன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம் பாப்பா. அப்பா கோச்சு புற, நீ பால் குடா, பால் குடி. என்ன பெருமாள் அண்ணா நீங்க அந்த குடும்பத்து ஆளுங்க பத்தி பேசினதா அப்பாவுக்கு பிடிக்காது. நான் இப்போ அவங்கள பத்தி பேசலையே, அவங்க செஞ்சுக்கிட்ட ஸ்வீட்டை பத்தி தான் பேசுறேன். அதுக்கெல்லாம் அப்பா கோச்சுக்க மாட்டாரு. அப்பா வேணா உங்களை மாதிரி முட்டாளன்னு நினைச்சுங்களா? இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஸ்வீட் பேர் என்னன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. அது வந்துக்கா கருப்பட்டி பண்ணிடுறேங்கா. கருப்பட்டி பணியாரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? நல்லா ஸ்வீட்டா மிதுக்கு மிதுக்குன்னு சாஃப்டா நிறைய தின்னேன். அவ்வளோ தின்னும் வயிறு வலிக்கவே தெரியுமா? அம்மா உனக்கும் அப்பாவுக்கும் பணியாரம் பார்சல் பண்ணி தரேன்னு அம்மாச்சி சொன்னாங்க. ஆனா ரோஹித் பண்ண காலத்தால அவசர அவசரமா கிளம்பிட்டுமா அட்டா மறந்துட்டு வந்துட்டோம். சாரிமா, அடுத்த தடவை போயிட்டு வருவோம், கண்டிப்பா வாங்கிட்டு வரோம். அப்பா உங்களுக்கும் தான். ஏய் என்ன திமிரா? அந்த வீட்டு பணியாரத்தை திங்க முடியலன்னு நான் ஏங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். வேண்டாத இடத்துக்கு போயிட்டு வந்தது இல்லாம அத பத்தி பேசி என்ன வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறேன். நீ யார கேட்டு போனீங்க? ஏன்பா நாங்க தாத்தாவை பார்க்கதான்மா போனோம், அதுல என்னப்பா தப்பு? ஏய் அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. நீ எங்க போன? தாத்தாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுப்பா, அதனால தான் போனோம். ஏய் அந்தால அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு? அவரை பாக்கணும் அப்படின்னா தவிப்பு உங்களுக்கு? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதுப்பா. ஏய் என்ன இத்ரூன் இருந்துட்டு என்ன திமிரா பேசுறியா? உன்ன ஏங்க சின்ன புள்ளைய அடிக்க போறீங்க? ஏய் சின்ன புள்ளையடி இவ என்ன ஏத்து எப்படி பேசுற பாத்தியா? இவளையெல்லாம் நாலு போட்டாதாடி சரி வரும். பாவன்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது, அடிச்சாதான் இவளெல்லாம் திருந்து ஆடுவ. அடிச்சுதான் ஏற்கனவே ஒரு பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இப்ப மிச்சம் இருக்கிற 2 பொண்ணையும் துரத்திட்டு நீங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசையா உங்களுக்கு? ஏய் அந்த அடங்கா பின்னாடி ஓடுறதுக்கு நானாடி காரணம்? வேற யார் காரணம்? உங்க சொல்ல கேக்கலங்கிற ஒரே குத்தத்துக்காக அவளை அடிச்சு ரூம்குள்ள போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணி அவளை விரட்டிட்டீங்கல்ல. அவளை விரட்டி நீங்க என்னத்தை கண்டீங்க? நீங்க நினைச்சது ஏதாச்சும் நடந்துச்சா? எங்க அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமைதியா அவ பாட்டுக்கு இருந்தா. அவளை ஓட ஓட இப்படி விரட்டிட்டீங்களே. அவ தொலைஞ்சு போனதை நினைச்சு ஏதாச்சும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா? ஏய் ஏன் வருத்தம் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? வருத்தம் இருக்கிற மனுஷன் அவளை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்காம இப்படித்தான் மத்த பிள்ளைங்களையும் அடிச்சு விரட்ட பாப்பீங்களா? ஏய் ஸ்ரேயா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது? ஆமா, ஒரு பெரிய துப்பறிய சிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அவன் 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போனா சத்தத்தையே காணோம். நீங்களும் எனக்கு என்ன பேசாம இருக்கீங்க. பொண்ணை தேடணுங்கிற அக்கறை இருக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. ஏய் கல்பனா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத. இப்ப கூட ஸ்ரேயா விஷயமா தான் பசங்கிட்ட பேசிட்டு வர, தெரியுமா உனக்கு? பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அடியாளுங்களை அனுப்புனா பொண்ணு எப்படிங்க கிடைப்பா? வேற யாரடி அனுப்ப சொல்ற? போலீஸுக்கு போனா புருஷனோட போன பொண்ணை கண்டுபிடிக்கிறது என் வேலை இல்லைன்னு சொல்றான் அந்த இன்ஸ்பெக்டர். பின்ன யாரை வச்சு நான் தேடுறது? அடையாள வச்சுதான் தேட முடியும். பின்ன என்ன பூவரச நல்லூர்ல ஜாலியா உட்கார்ந்திருக்காரு என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமான உங்க அப்பா, அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏன் குப்பத்துல குஷியா இருக்காரே உங்க அப்பா, அவரை வச்சு தேடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே போய் தேட வேண்டியதானே? அம்மா அதை விட நம்ம தாத்தாவை வச்சு அக்காவை தேடுறதா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏய் அன்சி விட்டேன்னு வை, அப்படியே செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்குவே நீ. நிறுத்துங்க. சின்ன பிள்ளைகிட்ட பேசுற பேச்சாங்க இது? ஏய் அவ என்ன பேசுற பாத்தியாடி? என்ன பெருசா பேசிட்டா?
எங்க அப்பாவை பத்தி தானே பேசினா. ஏய் அந்த ஆளை பத்தி எதுக்கு நீ பேசுற? அவ பேசக்கூடாதுன்னு சொல்லி வை. பேசுறதுன்னா அவ அப்பா பத்தி பேச சொல்லு, இல்லன்னா ஏன் அப்பா பத்தி பேச சொல்லு. பேசி என்ன பண்றது? ரெண்டும் சுத்த வேஸ்ட்னு குழந்தைக்கே தெரிஞ்சிருக்கு. ஏய் நானாடி வேஸ்ட்? நானா வேஸ்ட்? காட்டுறேன்டி நான் யாருன்னு. ஸ்ரேயா காணா போனதை வச்சு அம்மா மகளும் என்ன கார்னர் பண்றீங்களா? அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அப்புறம் பேசிக்கிறேன் உங்க எல்லார்கிட்டையும். ஹன்சி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. இந்நேரம் நீ அப்பா கிட்ட அடி வாங்கியிருப்ப. எப்பவும் அப்பாக்கு பிடிச்ச விஷயத்தையே பேசிட்டு முடியுமா? அப்ப எனக்கு பிடிச்ச விஷயத்த எப்பதான் பேசுறது? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம பாலை குடி. ஏய், நீ படிச்சதெல்லாம் போதும், போய் தூங்கு போ. பொம்மு பேய் பயத்துல பொம்முக்கு பீஸ் போயிருச்சு. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை பயமுறுத்தி காசு வசூல் பண்ணிடலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா ஷமு. நானும் காலேஜ் டூர் போகணும். நீ என்ன ஐடியான்னு சொல்லு, ஹெல்ப் பண்றேன். சொல்றேன். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற சித்தார்த்துக்கும் ஸ்ரேயாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல. பொம்மு எந்திரிச்சிருச்சுன்னா யார் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது? அதனால நீ முன்னாடி போய் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு ஷமு. நான் போக மாட்டேன். நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன பயம்? உள்ள சித்தார்த் இருக்கான், ஸ்ரேயா இருக்கா, பொம்மு இருக்குது. கூடவே பணமா இருக்குல்ல. அப்படி சொல்லல, இவங்க எல்லாம் உனக்கு உதவிக்கு வருவாங்கன்னு சொல்றேன். யாரும் உதவி பண்ற சூழ்நிலை இல்ல. நீ ஏன் போய் குடு ஷமு. அப்படி இல்ல நிம்மு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். பொம்முவை பயமுறுத்துற விஷயம். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறேன். நீ கொண்டு போய் சாப்பாட்டை குடுக்கறதுக்குள்ள நான் சருன்னு வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். என்ன சொல்ற? சரி, நீ போ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்ரேயா, ஸ்ரேயா வாங்க வாங்க. பணத்தை பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா நிம்மு, எனக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பார்த்து பயம் இல்லைங்க. சென்னையில எங்க வீட்டு பக்கத்துல தாங்க சுடுகாடே இருக்கு. சரி, இந்தாங்க மீன் குழம்பு சாப்பாடு. சாப்பிடுங்க 2 பேரும். ஹே, உனக்கு தான் பணத்தை பார்த்தா பயம் இல்ல. பாட்டிக்கு பயந்து பணத்து பக்கத்துல ஒளிஞ்சிருக்கும் போது என்னோட வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு சித்து. போய் எடுத்துட்டு வந்துறியா? ஏய், இப்ப போய் எடுத்துட்டு வரது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பாட்டி பாத்துட்டா அதான் பயமா இருக்கு. அப்புறம் யாரு போவா? இதோ நம்ம நிம்மு இருக்கா. உங்க 2 பேரும் நமக்கு நானா பழையாடு. என்ன வேண முடியாது. ஏய், அது இல்ல நிம்மு, வெளிய போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கான் சம்மு. இந்த ஒரு தடவை மட்டும் போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் நிம்மு. ப்ளீஸ் நிம்மு. சரி, நான் போறேன். சரி. வாட்ச் நிச்சனா சமட்ட கொடுத்தனும். சரி. என்ன நிம்மு? கதவு சாத்திக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். சரி. ஸ்ரேயா கிட்ட கொடுத்துரு. இதை விட முக்கியமான வேலை இருக்கு. வா. தர 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 தர. என்ன பண்ண போற? என்ன பச்சை மீனை முழுசா போடுற? பொம்முவை பயமுறுத்தி காசு வாங்கணும்ல. நடக்க போற கூத்த மட்டும் பாரு. வா வா வா. சீக்கிரம் வா, சீக்கிரம். பொம்மை பொம்மை. அந்த வடக்கு தேர்வுல இருந்து யாரோ 2 பேரும் ஓடி வந்தாங்களே, யாரா?
அப்பெல்லாம் யாரும் ஓடி வரலையே. இல்லையே, அவங்கள பார்த்து தானே நான் மயக்கடிச்சு விழுந்தேன். போச்சு, ராம்லால் ஆவி பணத்தை வசூல் பண்ண கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? அப்படி பார்த்தா கூட ஆம்பளாவி மட்டும் தானடா வரணும். ஒரு பொம்பளையும் ஒண்ணே பார்த்தேனடா. நீ ஒரு ரவுடி பொம்பளைங்கிறது ராம்லாலுக்கு தெரியும்ல. ஆம்பளையா பேசி பணத்தை வசூல் பண்ண முடியாதுதா துணைக்கு ஜோடியா ஒரு பொம்பளை பேய் கூட்டு என்னடா சொல்ற? சுடுகாட்டுல இருக்கிற முருங்கை மரம் மாதிரி நம்ம வீடு போற வர பைக்ல தங்குற இடமா போச்சாடா. அப்ப நான் பார்த்தது குட்டிச்சாத்தானா? கரெக்ட். சரி, நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வா முதல்ல போய் சாப்பிடலாம். பயத்துல பசி ஜாஸ்தியா எடுக்குமா. வா பாத்து வா போமா. என்னடி இது மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கிற? எனக்கு மீன் துண்டு போடாம வெறும் குழம்பு ஊத்துற? நானே எடுத்துக்கிறேன்ப்பா. முழு மீனா? ஐயோ, மறுபடியும் முழு மீனா? ராம்லால் வந்துட்டா.